ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு பிரிவில ஞானசேகரன அரெஸ்ட் பண்ணாங்க. ஞானசேகரன் மீது ஏற்கனவே 12 குற்றச்சாட்டுகள்ல 11 குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டது. இனி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை குடுக்க போறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த சம்பவம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 2ஆம் ஆண்டு மாணவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கல்லூரி ஒரு பகுதி சரியா? அந்த பகுதி வந்து ஓரளவுக்கு இருட்டா தான் இருக்கும். புதர் புதரா இருக்கும். அந்த இடத்துல கேமரா உண்டு. ஆனா, அந்த கேமரா ஒர்க் ஆகாது சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஞானசேகரன் வந்து அத வீடியோ எடுக்குறாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இத வீடியோ எடுக்குறாரு. வீடியோ எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, உடனே காம்பவுண்டு சாடி அவன் அந்த பெண்கிட்ட போய் கேட்டு இத மிரட்டி இருக்கிறாங்க. "நீ வந்து நான் சொல்றத நீ கேட்கணும். நீ பேசுனத நான் வீடியோ வச்சிருக்கேன். நான் வந்து காலேஜ்ல காமிச்சுருவேன். வீட்ல காமிச்சுருவேன். நெட்ல போட்டுருவேன். நான் சொல்றத நீ கேளு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. சரியா? இப்போ ஞானசேகரன் வந்து இந்த பெண்கிட்ட மட்டும் தான் இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கிட்ட இந்த மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கிறாங்க. மிரட்டிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ, ஞானசேகரனுக்கு என்ன தேவையோ அத வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டுறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. முதல்ல இந்த ஞானசேகரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆப்போசிட்ல ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காங்க. சரியா? அந்த பிரியாணி கடையில அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆ காலையிலேருந்து மதியம் வரைக்கும், ஒரு சாயங்காலம் வரைக்கும் அந்த கடையில இருப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில வந்து ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. ஒரு இருட்டான ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. அந்த இடத்துக்கு போயிருவாங்க. பார்த்துக்கிட்டு நோட்ட விட்டுட்டே இருப்பாரு. யாராவது வராங்களா? யாராவது பேசுறாங்களா? பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நோட்ட விட்டுட்டே இருப்பாரு. சரியா? அதே மாதிரி யாராவது வந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவரு செல்ல தூக்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இதுதான் இவருடைய வேலையா வச்சிருக்காரு. ஏற்கனவே அவரு பிரியாணி கடை ஒரு பக்கம் வச்சிருந்தாலும், இன்னொரு பக்கம் இவரோட வேலை இதுதான். இப்படி இருக்க நிலையில, ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன்னா, அ அண்ணா பல்கலைக்கழகத்தில 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி மீது அந்த குற்றச்சாட்டு. அந்த பெண்கிட்டயும் இதே மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுனதுல, அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. மத்த பெண்கள் கம்ப்ளைண்ட் குடுக்கல, பயந்துட்டாங்க. ஆனா இந்த பெண் வந்து, "என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்படி சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் அதிகாரி வந்து இது தீவிர விசாரணை நடத்துனாங்க. முதல்ல அந்த கேமராவ செக் பண்ணாங்க. கேமரா செக் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு, இது வந்து கேமரா ஒர்க் ஆகாது அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஞானசேகரன் வந்து தீவிரமா சோதனை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க வீடு அவரு எங்கெல்லாம் போனாரு, எல்லா விஷயத்தையும் நோண்டி நொங்கெடுத்து, அவங்க மீது நெறைய வழக்குகள் வந்து பதிவானத வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரி ஞானசேகரன புடிக்கும்போது மாவு கட்டு போட்டதாட்டு சொல்லியிருந்தாங்க. கேட்டதுக்கு அவங்க வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவர் வலிக்கி விழுந்தாரோ, என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் அதிகாரிக்கு தான் தெரியும். சரி, இந்த மாதிரி ஞானசேகரன் மீது வழக்குகள் வந்து அடுக்கடுக்கா வந்துட்டு இருந்தது சரியா? அது மட்டும் இல்லாம, ஞானசேகரன் மீது சிஐடி மூலமா என்ன பண்றாங்கன்னா, தீவிர விசாரணை நடத்துனாங்க. சரியா? நடத்துனதுல மொத்தம் ஞானசேகரன் மீது 12 குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 11 குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மீது பதிவாயிருக்குது. அது என்னென்ன குற்றச்சாட்டுகள்? அந்த குற்றச்சாட்டின் பிரிவு என்ன? இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை. சரியா? அ சட்டம் வந்து ஐபிசி பிரிவு 376. 2வது குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் மிரட்டல். ஐபிசி பிரிவு 506. 3வது வந்து பெண்ணின் கற்புக்கு எதிராக குற்றம். ஐசிசி பிரிவு 354. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான இடத்தில் அடைத்து வைத்தல். ஐசிசி பிரிவு 342. 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை மிரட்டல். ஐபிசி பிரிவு 506. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல்.
ஐபிசி பிரிவு 363. 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தல் மூலம் பாலியல் குற்றம். ஐபிசி பிரிவு 366. 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல். ஐபிசி பிரிவு 354A. அப்புறம் 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி உரிமை மீறல். ஐபிசி பிரிவு 354C. அப்புறம் 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவமதிப்பு செய்யும் நோக்கத்துடன் உடல் ஆபத்து. ஐபிசி பிரிவு 351. 11வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்தல். ஐபிசி பிரிவு 120B. இவங்க மீது இந்த 11 குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதற்கு ஞானசேகரன் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐயா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும் மகள் இருக்கிறா. என் ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும். எனக்கு நிறைய தண்டனை தராதீங்க. எனக்கு என் ஃபேமிலிய பார்க்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சரியா? இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானசேகரனுக்கு ஆப்போசிட்டா வாதாடி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல கண்டிப்பா ஞானசேகரனுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அவங்க பண்ணது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுமையா வாதாடி இருக்கிறாங்க. சரியா? இப்போ ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஞானசேகரன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணது பெரிய பெரிய தப்புன்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொந்தமா ஃபேமிலி இருக்குது. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும் பெண் குழந்தை இருக்கிறாங்க. சரியா? அவருக்கு பிரியாணி கடையே இருக்குது. பிரியாணி கடை நடத்திட்டு அவங்களுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, அப்படியே அவங்களுடைய லைஃப அந்த மாதிரியே கொண்டுட்டு போலாம். தேவையில்லாம இந்த மாதிரி பெண்கள மிரட்டுறது, இந்த வீடியோ எடுத்து மிரட்டி, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ல ஈடுபட்டது, இதெல்லாம் பெரிய தப்புன்னு தான் நான் சொல்வேன். ஒரு பெண்ணா இருக்கிற இடத்துல நான் கண்டிப்பா இவருக்கு குடுக்கணும், தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா பெரிய தண்டனையா குடுங்க. அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா, இத அவரு யோசிக்கணும். ஏன்னா, இந்த தப்பு மட்டும் பண்ணலங்க. இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள், நெறைய தப்பு பண்ணியிருக்காரு. மிரட்டல் பண்ணியிருக்காரு. கொலை மிரட்டல், அப்புறம் நகை பறிக்கிறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. சரியா? அதுலயுமே அவர் திருந்தல. இந்த விஷயத்திலயுமே அவர் யோசிக்கல. நமக்கு ஃபேமிலி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்கல. நினைக்காம தான் இந்த மாதிரி செயல்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா யோசிக்கணும்ல அவரு. நமக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நெறைய பேரண்ட்ஸுக்கும் அவங்கவங்க பிள்ளைங்க இருக்கும். நம்ம பிள்ளைங்க பார்க்குற இடத்துல தானே நம்ம அந்த பெண்களையும் பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல. பட் அது நினைக்கல. இப்போ அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இனி கம்ப்ளைண்ட் தீவிரமாயிரும். அதுக்காகவே ஒரு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஃபேமிலி இருக்காங்க, எனக்கு தண்டனை கம்மியா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படிங்க அது சாத்தியம்? கண்டிப்பா ஞானசேகரனுக்கு உரிய நடவடிக்கை குடுத்தாகணும். அப்படின்னு ஒரு பெண்ணா இருந்து நானும் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு பெண்ணா இருந்து, ஒரு ஒரு ஆணா இருந்தாலும், நீங்க ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை குடுக்கணும் நெனைக்கிறீங்க? அத கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துக்கிட்டு கண்டிப்பா யாருமே இந்த தப்ப பண்ண மாட்டாங்க. தப்பு பண்றவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களும் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.